பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 17:1 கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், உதடுகளில் இன்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். அன்பான தெய்வச்சனமே, தாவீதுடைய விண்ணப்பம் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில, எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில மிகவும் தாழ்மையோடு கர்த்தரிடத்துல போயிட்டு விண்ணப்பம் வைத்து அவர் என்னெல்லாம் கேட்க வேண்டுமோ, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ கர்த்தருடைய சமூகத்துல செய்யறாரு, கேட்கிறாருங்க. அன்பான தெய்வச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேகர் நமக்கு செய்ய மாட்டாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சோம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சோம். பல தடவை அவங்க வீட்டு வாசப்படியாண்ட போய் நிற்போம், அவங்க கடை பக்கத்துல நிற்குவோம், அவங்க போகிற இடத்துல எல்லாம் போய் நிற்குவோம். ஆனா ஏமாற்றம் 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 வெட்கப்பட்டு நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தெய்வச்சனமே, கர்த்தருடைய நாமத்துல மகிமையோடு நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். மனுஷர்கள் உங்களை ஏமாற்றலாம், ஏமாற்றுகிற அநேகரை நம்பி நீங்க போகிறீங்க. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏமாற்றம், அழை, கண்ணீர், போராட்டத்தோட வருகிறோம். ஆனா பக்தன் பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறாருங்க. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வச்சனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். அநேக பிரச்சனைக்காக அநேகர் இடத்துல போறீங்க, வரீங்க. உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசமா நீ வரும் பொழுது உனக்கு நியாயத்தை நான் செய்வேன், உன்னுடைய குக்கரலை நான் கேட்பேன், உன்னுடைய வாயில் புறப்படுகிற அந்த வார்த்தை என்னிடத்துல கேட்கிறத நான் கவனிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வச்சனமே, பக்தன் தாவீது எப்படி கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் வைத்தாரோ அதே போல நீங்க இந்த நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் வைங்க. விசுவாசமா ஜெபிங்க, விசுவாசமா வேதம் வாசிங்க. அப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறப்பா, ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனிங்கப்பா, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே என்னை தள்ளி விடாமல் உங்களுடைய சேட்டையில் நிலையில என்னை பாதுகாத்து என்னுடைய தேவைகளை சந்திங்கப்பா என்று சொல்லி முழு உள்ளத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க கண்ணீரை துடைத்து உங்க போராட்டத்தை மாற்றி கர்த்தர் ஒரு நன்மையான ஈவை உங்க வாழ்க்கையில செய்வார் என்று நம்புங்க. இப்பொழுது விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்களுடைய பதிலை கொடுப்பார், உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்க வாய்களை திறந்து கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எனக்கு நியாயம் செய்யும். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கவனியும். கர்த்தாவே, என்னுடைய உதட்டிலிருந்து புறப்படுகிற என் தேவையான வார்த்தைகளை நீர் கவனியும் அப்பா என்று பக்தன் தாவீது உம்மிடத்தில் விண்ணப்பம் வைத்தது போல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இந்த நேரத்துல உம்மிடத்தில் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆராய்ச்சா உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கரத்துல ஆண்டவரே ஆசீர்வாதை கேட்டு ஆண்டவரே அழுது கொண்டு துக்கப்பட்டு விண்ணப்பம் வைத்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் உடைய இரக்கம் நிறைவாய் மாறட்டும் கர்த்தாவே. அப்படியா உம்முடைய கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா. இதோ அநேக ஜனங்களை நம்பி, அநேக குடும்பங்களை நம்பி, அநேகரை நம்பி தெரு ரோட்டுக்கு வந்து வீட்டு வாசப்படியில நின்று போகிற இடமெல்லாம் போய் ஆண்டவரே ஏமாற்றத்தோடு வருகிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த நேரத்துல என் கர்த்தரிடத்துல நான் விண்ணப்பம் வைப்பேன். என் கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார், கர்த்தர் எனக்கு நியாயத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு நீதியை செய்வார் என்று இந்த நேரத்தோடு கண்ணீரோடு அநேக தேவைகளுக்காக ஏந்தி கொண்டிருக்கிற, துக்கப்பட்டிருக்கிற, வாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் நல்ல நன்மை செய்வீராகப்பா, என் தேவன் நல்ல அற்புதத்தை செய்வீராகப்பா. அப்படியே உம்மை நோக்கி பார்த்த முகங்களை வெட்கப்படாதபடி என் தேவன் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த வீடியோ பார்த்து விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்படியா நீங்கள் சந்தித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.